ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி அலங்காநல்லூர் பகுதி மக்கள் தங்கள் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க உள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி, அலங்காநல்லூர் பகுதி மக்கள் குடும்ப அட்டைகள் ஒப்படைப்பு போராட்டம் பற்றி சொல்லுங்க. அங்க மக்களுடைய மனநிலை இப்ப என்ன? அங்க நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க மாரிசாமி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதி மக்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அலங்காநல்லூர் ஊரிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள், கிராம பஞ்சாயத்தினர் ஒன்று கூடி அனைவரின் குடும்ப அட்டைகள் மற்றும் அடையாள அட்டைகள், ஆதார் அட்டைகளை இன்று கலெக்டரிடம் ஒப்படைப்பதாக முடிவு எடுத்ததை தொடர்ந்து இன்று காலை அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஒன்று திரண்ட பொதுமக்கள் மதுரை காந்தி மியூசியம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக நடந்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தை அடைந்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் நுழைய விடாதபடி போலீசார் தடுப்பு வேலிகளை ஏற்படுத்தியிருந்தனர். இருந்தும் போலீசார் அனுமதியுடன் அவர்கள் உள்ளே நுழைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே நுழைய முயற்சித்தனர். அவர்கள் வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டனர். அவர்களின் பிரதிநிதிகள் மட்டும் உள்ளே மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றிருக்கின்றனர். தற்பொழுது மதுரை அலங்காநல்லூர் பகுதி பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் கைகளில் குடும்ப அட்டைகள் மற்றும் ஆதார் அட்டைகள் மற்றும் அடையாள அட்டைகளை கையிலேந்தி எங்கள் பகுதியில், எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படாவிட்டால் நாங்கள் இந்த அட்டைகளை உங்களிடம் ஒப்படைப்போம் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பியும், பீட்டா போன்ற அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஜல்லிக்கட்டு தான் தொடர்ந்து நடைபெற வேண்டும், ஜல்லிக்கட்டு ஊரில் தொடர்ந்து நடைபெற்றால் தான் எங்களின் விவசாயம் செழிக்கும் போன்ற வகையிலும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தற்பொழுது அந்த ஊர் கிராம நிர்வாகிகள், ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளே சென்றுள்ளனர். இந்த பகுதி மக்கள் தங்களின் போராட்டத்தை ஆவேசமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். மாரிசாமி, இப்போ அந்த பகுதி மக்கள் தங்களுடைய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைச்சாங்களா? அந்த அட்டைகளை எல்லாம் ஆட்சியர் ஏற்றுக்கொண்டாரா? அது குறித்த தகவல்கள் இருந்தா பகிருங்க. கிராம விழா குழுவினர், அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தும் விழா குழுவினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் இப்போது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து வருகிறார்கள். அவர்கள் தங்களது கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கிறார்கள். அதற்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்வார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரியும். இவர்கள் தங்களது குடும்ப அட்டைகளை ஒப்படைப்போம் என கிராம பொதுமக்களின் பிரதிநிதிகளும் தெரிவித்து வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்று இன்னும் சிறிது நேரத்தில் தெரியும்.